ஹலோ மக்களே! இப்போ நான் உங்கள எத பத்தி பேச போறேன்னா, நோஃபப் ஜேர்னிய பத்தி தான் பேச போறேன். நீங்க நோஃபப் ஜேர்னில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் பேச கொஞ்சம் உதவியா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில நம்ம நெறைய விஷயத்த நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அத நீங்க புரிஞ்சுக்கிரணும். ஏன்னா, அ நம்ம சின்ன வயசுலேருந்து சந்தோஷமா எந்தவித கவலையும் இல்லாம நம்ம வளர்ந்துருப்போம். ஆனா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்ம கவலை அது இது வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாரி தவறான பழக்கம், இந்த மாரி விஷயங்களுக்குள்ள போறனால தான் நமக்கு ஆகுது. இத வந்து ஆரம்பத்தில என்னால உணர முடியல. ஒரு 2 வருஷம் போயிட்டு, அதுக்கப்புறம் என்னால மக்கள்கிட்ட வழக்கமா பேசுறதோ, இல்ல எந்த ஒரு பதறாட்டம், ஒரு எப்படி சொல்றது? அடுத்த ஆளுகிட்ட பேசுறதுக்கே நமக்கு ஒரு மாரி இருக்கும். ஒரு பய உணர்வு. அவங்க நம்மளோட பெரிய ஆளுக்களோ, இல்லன்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்காம போயிருமோ! அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். அது ஏன்னு எனக்கு ஆரம்பத்தில ஒண்ணும் தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் இந்த மாரி ரீல்ஸ் நான் ஒரு நாள் பார்க்கும்போது எனக்கு இந்த நோஃபப் ஜானிய பத்தி அ தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் அத YouTubeல சர்ச் பண்ணி பார்க்கும்போது, இப்படிலாம் விஷயம் இருக்கா? அப்படிங்கிற மாரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆ இப்ப நான் 140 நாள் கடந்து உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாரி வாழ்க்கையில கடந்து சந்தோஷமா இருக்கணும். அது எனக்கு ஆசை. ஏன்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன், அது எனக்கு தான் தெரியும். நான் நெறைய என் வாழ்க்கையில நெறைய விஷயங்கள நான் இழந்திருக்கேன். இப்ப நான் ஒரு ஒரு ஆள்கூட நல்லா சிரிச்சு பேசுறேன்னா, எனக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. இந்த மாரிலாம் எனக்கு இருந்திருப்பாங்க. ஆனா, இந்த மாரி எனக்கு யாருமே இல்ல. காரணம் என்னன்னா, நான் அவங்கட்ட வெளிப்படையா பேசுவேன். அது அவங்களுக்கு எனக்கு பிடிக்காம போயிரும். நம்ம இப்போ நோஃபப் ஜேர்னில இருந்தோம்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யார்ட்ட எப்படி பேசலாம்? இவங்ககிட்ட இப்படிதான் பேசணும். அப்படிங்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க நம்ம பிரபா சார் சொல்ற மாரி நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா, கண்டிப்பா நோஃபப் ஜேர்னில நீங்க வெற்றி பெற்றிடலாம். அதில என்னென்ன பெனிஃபிட்லாம் எனக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்குல என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னா, இப்போ மக்கள்ட்ட வந்து நான் வழக்கமா பேசுவேன். எல்லாருமே சமம், எல்லாருமே ஒண்ணு தான் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டேன். மத்தபடி எனக்கு வேற எனர்ஜி எனர்ஜி உங்களுக்கு அதிக லெவல்ல கிடைக்கும். நீங்க வந்து காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் வேலை பார்த்தாலும், உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ்ஸே வராது. அ திரும்ப அடுத்து ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் தோணும். ஏன்னா நம்ம எனர்ஜிய வந்து நம்ம அது மட்டும் இல்லாம எனக்கு சோசியல் ஆங்ஸைட்டி அதிகமா இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாம என்னோட முடி குரோத் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. அது கொஞ்சம் டார்க்கா, கொஞ்சம் நைஸா இந்த மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேஸ் வந்து முன்னைக்கு இப்ப ரொம்ப பரவாயில்ல. முன்னையெல்லாம் என்னுடைய முகத்த நான் கண்ணாடியில பார்க்க எனக்கு ஒரு மாரி அது ஒரு கூச்ச உணர்வு இந்த மாரி இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஜாலியா அ கண்ணாடியில 5 நிமிஷம் என் முகத்த பார்த்து அதில சிரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வீட்ட விட்டே வெளிய போவேன். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப எனக்கு. நீங்களும் நோஃபப் ஜர்னிய ஃபாலோ பண்ணி சந்தோஷமான வாழ்க்கைய வாழுங்க.